டார்லிங். அடி செருப்பால. ஐயோ முதலாளி நீங்களா? ஏண்டா அர்ஜென்ட்டா நான் கான்டாக்ட் பண்றதுக்கு செல்போன் வாங்கி தந்தேன், அதை வச்சு சீன் போடுவியா நீ? இல்ல முதலாளி, நீங்க எங்க இருக்கீங்கன்னு போனுக்குள்ள தேடுனே. என்னது? இல்ல முதலாளி, உங்க நம்பரை தேடுனே. டேய், நீ கொண்டு வரது ரொம்ப காஸ்ட்லியான திங். 200 ரூபாய் செலவானாலும் பரவாயில்ல, ஆட்டோலயே வா. சரி முதலாளி. ஐயோ, இந்த முதலாளிய தொல்லை தாங்க முடியல. நமக்கு போன் வாங்கி கொடுக்கறாப்புல போனை வாங்கி கொடுத்துட்டு கூடவே வேவு பாக்குறாங்க. இது வேற நாய்க்கு கழுத்துல கட்டி விட்ட லைசன்ஸ் மாதிரி. இதுல வேற அவரை பெரிய ஓவியர்னு சொல்லணுமா? பீத்தரப்பைய 200 ரூபாய் கொடுத்து ஆட்டோல போறதுக்கு 10 ரூபாய் கொடுத்து பஸ்ல போயிட்டு மிச்சம் 190 ரூபாய் ஆட்டைய போட்டு ஆட்டுக்கால பிரியாணி சாப்பிடணும். 10 ரூபாய் கொடுத்து பஸ்ல போனீங்கன்னா இந்த காஸ்ட்லி பொருளை மிஸ் பண்ணுவீங்க. இது காஸ்ட்லி பொருள் உனக்கு எப்படி தெரியும்? அம்பானி கையில அழுக்கு மூட்டை இருக்குமா? அம்பானியா? யோசிக்காதீங்க பாஸ். அம்பானி நீங்க சொன்னீங்களா? சமுதாயம் சொல்லுது பாஸ், ஒத்துக்குங்க. அம்பானின்னு சொல்லிட்டேன். பஸ்லயும் போக முடியாது, நடந்து போக முடியாது. பாஸ் 200 ரூபாய் பாலு 20 ரூபாய்க்கு நான் கூட்டு போறேன். அப்படியா? அப்ப வா போலாம். இது 20 ரூபாய்க்கு நீ கூட்டு போறதுனால உனக்கு என்ன லாபம்? 180 ரூபாய் தான். யாருக்கு? உங்களுக்கு தான். அப்படியா? அப்ப ஆட்டுக்கால் பிரியாணி கன்ஃபார்ம். இன்னைக்கு ஆட்டுக்கால் பிரியாணியை வளர்ச்சிட வேண்டியது. பிரியாணி வேஸ்ட் பாஸ். ஆட்டுக்கால் சூப் சூப்பரா இருக்கும் பாஸ். முட்டிக்கு ரொம்ப நல்லது. தள்ளி வருங்க. டேய், நீங்க உட்கார்ந்தீனா யார் வண்டி ஓட்டுறது? டிரைவர் தான். மெட்ராஸ்ல ஆண்டா டெய்வருக்கு டெய்வர் வச்சிருக்காங்க. காக்கி சட்டை போட்டா டிரைவரா? நீ பட்டீரம்பட்டி. ஒரு பட்டி இருந்தாலே தாங்காது, நீ 2 பட்டின்ற. மெட்ராஸ் தாங்கமா? மெட்ராஸ் தாங்க. ஆமா, நீ யாரு? பயணி. பதனியா? பதனி இல்லப்பா, பயணிகள் ஜாக்கிரதை. கேள்விப்பட்டிருக்கியா? அந்த பயணி தெலுங்குல பேசஞ்சர்னு சொல்லுவாங்க. அப்ப இங்கிலீஷ்ல ரன்னிங். ஓகே. டேய் டிரைவர், வண்டி ஏறா. அடையார், பெசன்ட் நகர், திருவண்ணாமலை, டைட்டில் பார். 20 20 20 20. என்னையா நீ கத்துற? ஆளுன்னா வந்து உட்கார்றாங்க. என்னையா நீ என்ன ஆட்டோக்கு புதுசா? ஊருக்கு புதுசா தானே கேட்பாங்க. இது என்ன ஆட்டோக்கு புதுசான்னு கேக்குறேன்? ஆட்டோவுக்கு அறிமுகம் தெரிஞ்சா பாக்கெட் எல்லாம் ஆட்டை போட்டுருவாங்க. ஏதா இருந்தாலும் நான் டேக் ஓவர் பண்ணிக்கிறேன். டேய் டேக் அப். சர்க்குலாம் கொண்டு போனா. ஐயோ, தலை வரனாரு. அதுக்குள்ள ஆட்டோ எடுத்துட்டோமே. ரிவர்ஸ்ல விட வேண்டியதான். ஏன் ஆட்டோ ரிவர்ஸ்ல போகுது? தலை வருது. தலையா? ஆமா, பின்னால. பாவா பாவா அலிபி ஃபுல். எஸ் சார், எஸ் சார். இடியட் ஃபூல். ஓகே. எங்க தலை அஜித் இந்த வண்டியிலே வராது. அது கோலிவுட் தலை, இது கோழிகுடு தலை. ஹலோ, கிளம்பக்கமா? இத்தனை 7 பேரா அனுப்பிச்சு வச்சிடறேன். இது தங்கத்துல கிரீடம் வச்சிருப்பானுங்களோ, இவனுக்கு தெரியாம சுற்ற வேண்டியதான். என்ன தலையை வெளியிட்ட? என்ன பேமெண்ட் பாக்கிட்டா? தலையை பார்த்து தலை தெரிக்க ஓடுறான். பாடியை பார்த்தா பெல்ட் அடிச்சு விடாம போடுது. இத பத்திரமா பாத்துக்க. கூட்டம் கலைஞ்ச பிறகு எடுத்துக்கிறேன். ஓகே, பி கேர்ஃபுல். என் தலையவே என்னால பாத்துக்கிற முடியல. போலீஸ் சார், சார் ஆட்டோக்குள்ள ஒருத்தன் தலைய வச்சிருக்கேன். ஆட்டோக்குள்ள தான்டா தலை இருக்கணும். அவன் ரூல்ஸ ஃபாலோ பண்றான், உள்ள வச்சிருக்கான். நீ வெளில நீட்டிட்டு வந்திருக்க. அடுத்த தடவை பார்த்தேன் நானே உன் தலையை வெட்டிடுவேன். உள்ள விடா தலையை. நான் எந்த தலையை சொல்றேன், இவன் எந்த தலையை சொல்லிட்டு போறான் பாரு. நம்ம அஜித் ஆட்டோல வர்றான். எங்க தலை எங்க? எங்க தலை? எந்த தலை? அஜித். யோ, அது அந்த தலை இல்லையா, அது வேற தலையா? தமிழ்நாட்டுல எங்க தலையை விட்டா வேற யாரா தலை? ஏய், அடிக்கடா அவனை. சார்,